காட்டுக்குள் கச்சேரி தி ஜங்கிள் ஜாம். இடம் சபரிமலை அடர்ந்த காடு. பயங்கர இருட்டு. பின்னணியில் பூச்சி சத்தம். முருகன் பயத்தோட வேலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வராரு. ஐயப்பன் கூலா ஒரு பாறை மேல உட்கார்ந்துருக்காரு. தம்பேப்பா, கொஞ்சம் டார்ச் லைட் இருந்தா போடுறா. என் மயில் வேற பயத்துல என் காலையே சுத்தி சுத்தி வருது. இந்த இருட்டுல எது பண்ணின்னு தெரியல, எது புலின்னு தெரியல. அண்ணே ஒன்னும் பயப்படாத, இது என்னோட ஏரியா டெரிட்டரி. இங்க இருக்கிற எல்லா புலியும் சிங்கமும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க அசைவம் தான் சாப்பிடுவாங்க. ஆனா ஏன் ஆளுங்க மேல கை வைக்க மாட்டாங்க. உனக்கு என்னப்பா, நீ காட்டு ராஜா. வருஷத்துல 10 மாசம் இங்கதான் தனியா யோகம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு பழகிடுச்சு. நான் சிட்டி லைஃப் வாழ்றவன்யா. பழனியில ராத்திரி 12 மணிக்கும் தகதகன்னு வெளிச்சமா இருக்கும். இந்த கும்மிருட்டு எனக்கு செட் ஆகல. அந்த தப்பதாமே நீ பண்ணிட்டு இருக்க. சிட்டியில இருந்தாதான் டென்ஷன், டிராபிக், பொல்யூஷன், அப்புறம் வீட்டுல இருந்து பொண்டாட்டிங்க போடுற சண்டை. இதெல்லாம் இங்க இருக்கா பாரு, எவ்வளவு அமைதி. இதுதான் அந்த சொர்க்கம். ஆமா, ரொம்ப அமைதி. அதோ பார், அந்த பெரிய மரத்து மேல ஏதோ வெள்ளையா தொங்குதே. அது என்ன வவ்வாலா? ஓ அதுவா? போன சீசன் விரதம் சரியா இருக்காம இருமுடி கட்டாம ஷாக்கத்துல வந்த ஒருத்த வழி மாறி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா. இப்ப பேய தொங்குறான் போல கண்டுக்காத உடனே. அடப்பாவி, ஒரு மனுஷன் பேயா தொங்குறான், அதை இவ்வளவு கூலா சொல்ற? எனக்கு பயமா இருக்குடா சாமி. பேசாம என் அண்ணன் விநாயகரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவர் எதுக்குனே? பின்ன என்ன, அவர் உடம்ப பார்த்தாலே எந்த பேயும் கிட்ட வராதுல. நீ என்னடானா பேயை கூட பக்தன் ரேஞ்சுக்கு டீல் பண்ற. ஆளை விடுடா சாமி, நான் பழனிக்கே போறேன்.